அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நெறியாளரின் கேள்விக்கு சீமானுக்கு சாதகமாக பதிலளித்த பத்திரிகையாளர் மணி. இது குறித்த அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக விமர்சித்த ஒரு நபராக பத்திரிகையாளர் மணி இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் 21 தேர்தலுக்கு பிறகு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு குறித்து நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு, வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருந்ததே கிடையாது அப்படின்னு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி சீமானுக்கு சாதகமாகவும் நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாடுகளுக்கு சாதகமாகவும் பல கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எந்த இடங்கள்லையுமே நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக பத்திரிகையாளர் மணி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதற்கு முதல் முக்கிய காரணமே எல்லா கட்சிகளோடு ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கொடுத்த வாக்க மீறவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படின்றதுனாலேயே நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையே எனக்கு வந்திருக்கு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக பல இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு ரசிகனாக நான் இல்லை அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சியை ஒரு மதிக்கக்கூடிய நபராக இருக்கேன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வகையில் ரொம்ப நாளுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தோ சீமானை குறித்தோ எந்த ஒரு விஷயங்களையுமே பேசாத பத்திரிகையாளர் மணி தற்போது இந்த காளியம்மாள் சர்ச்சை குறித்தும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க கட்சிக்குள்ள 1000 விஷயம் நடக்கும், அதை எதுக்கு நம்ம தலையிடணும் அப்படின்னும், அப்படி ஒருவேளை ஒரு இடுமோனம் கார்த்தியோ சாட்டை துரைமுருகனையோ காளியம்மாளையோ திட்டியிருந்தா கூட அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னும், ஏன்னா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்காத போது நம்ம எதுக்கு அதை நோண்டி நோண்டி பேசணும் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி பேசியிருக்கிறது அனைவர் இடத்துலையுமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நம்ம பேசுவோமோ அதே மாதிரி தான் ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்த பாதிக்கப்பட்ட நபர்கள் குற்றச்சாட்டாக வைக்காத போது அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு தகுதியோ அல்லது அனுமதியோ நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் மணி பேசியிருக்கிறத நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் பாராட்டியிருக்காங்க. இது சம்பந்தமாக சாட்டை துரைமுருகன் பத்திரிகையாளர் மணி இடத்துல பேசி உங்களுடைய கருத்து மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் முன்னணி பத்திரிகையாளர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு நல்ல நாடாக இருக்கும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணிக்கு நன்றியை வாழ்த்தும் சொல்லியிருக்காரு. மேலும் பேசிய பத்திரிகையாளர் மணி நெறியாளர் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் நாம் தமிழர் கட்சியை பாதிப்படையவே வைக்காது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நெறியாளர் பார்த்தீங்கன்னா இதனால சீமானுடைய வாக்கு வங்கி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிய போது கட்சியுடைய சின்னத்தை பறிச்ச போதே நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்னும், இப்போ நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே ட்ரெண்டிங்காக இருக்கும்போது 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு அசால்ட்டா 1 கோடி வாக்கு வாங்குவாரு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தகவல் குறித்து ஆதாரங்களோட இன்னும் கொஞ்சம் நாள்ல நேர்காணல் இணைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வீடியோவை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால எங்களால் இணைக்க முடியல. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிப்போர்ட்டர் மணி லேட்டஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு யூடியூப்ல போட்டாலே உங்களால பார்க்க முடியும். மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.